சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும். திடீர் பயணம் இல்லை. காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுனர்ஜி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் ஆலோசிக்க சென்று கொண்டிருக்கிறார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் திமுக அரசும் தாவேக தலைவர் விஜயன் தான் காரணம். தொடர்ந்து இந்த சேலம் இதில் குளத்தை கூட ஒருத்தர் உயிரிழந்தார். இது நல்ல சகுனமாக பார்த்துதான் சொல்லியிருக்காரு ஐநார் நாகேந்திரன். எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்க. மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வச்சிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவர் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு? யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, துணை நிற்கிறோம் சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான் திமுக வரல அப்படிங்கிறத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அவர் சைலன்னு சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் இருக்கு. ஒரு அது எங்கள் அகில இந்திய தலைமை பேசும். பொது வெளியில் இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொது வெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொது வெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொது வெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொது வெளியில் எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ளே பேசுகிறத பொது மதுரை காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்று கூறியிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பெங்களூரு விரைந்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசுவதற்காக. மாநில தலைவராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போகிறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். பொதுவெளியில் கூட்டணி பற்றி பேசக்கூடாது என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை வலியுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மாணிக்கம் தாக்கூர் பேசியதற்கு செல்வ பெருந்தகை கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பெங்களூரு விரைந்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேச இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் சர்ச்சையாக பேசுவது ஏன் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் மீதான புகார் குறித்து ஆலோசிக்கவே பெங்களூரு பயணிப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் மீதான புகார் குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூரு செல்லக்கூடிய செல்வ பெருந்தகை அங்கு மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். மதுரையில் மாணிக்கம் தாக்கூர் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கிறார். கூட்டணி பற்றி யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு எதிராக மாணிக்கம் தாக்கூர் செயல்பட்டதாகவும், இத்தனை காலம் பேசாமல் தேர்தல் நேரத்தில் அவர் ஏன் சர்ச்சைகளை பேச வேண்டும் என்பதையும் அவர் கேள்வியாக முன்னிறுத்தியிருக்கிறார். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூரு பயணிப்பதாகவும் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த
சம்பவம் திமுக அரசும் தாவேக தலைவர் விஜயன் தான் காரணம். தொடர்ந்து இந்த சேலம் இதில் கூட்டத்தை கூட ஒருத்தர் உயிரிழந்தார். இது நல்ல சகுனமாக பார்க்கறதா சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்க. நேற்று மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வந்துருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்து தான் நடந்ததா? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது மாணிக்கம் தாக்கூர் நேற்று பல சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவர் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியராக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, துணை நிற்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான், திமுக வரல அப்படின்றத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அவர் சைலன்னு சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் இருக்கு. ஒரு அது வந்து எங்கள் அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில் இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொதுவெளியில் பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். பலரும் இது மாதிரி செய்கிறாங்க. மாநில தலைவராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போகிறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நாங்கள் கேட்கறது மரியாதை தான். மாணிக்கம் தாக்கூர் மீதான புகார் குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூரு பயணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இதற்கு இடையே மாணிக்கம் தாக்கூர் மீது இந்த ஆலோசனைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.